பொதுவாக நீ மூட்டு வலி இதில் ஸ்வெல்லிங்கு இருக்குது, சிலங்களுக்கு ஸ்வெல்லிங் இல்லாமல் வேதனை இருக்குது. இப்போ ஸ்வெல்லிங்கு ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதில் நீர் கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நீர் வாட்டர் பில்ட் ஆகிருக்கும், அதனால் இருக்கலாம். அது எதனால் அப்படின்னா, அதில் காலில் எங்கேயோ காயப்பட்டிருக்கும், அடிபட்டிருக்கும். அந்த காயப்பட்டிருக்கிறதுனால லிக்மெண்ட் அப்படின்னா, ஆர் லேடிஸ்க்கு மென்சுரல் டியர்ஸ் ஆகிருக்கலாம், அதனால் இருக்கும். ஸ்ப்ரெயின்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லைனா ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம். இப்படிப்பட்ட காரணங்களால் அங்கே நீர் வரும். அதுவும் இல்லாமல் இந்த நீருக்கு ஸ்வெல்லிங்கும் வரும், வலியும் இருக்கும். இப்போ அதுக்கு வேறு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறதுனா, ஆர்த்தரைட்டிஸ், ஓஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரெமடைட் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லலாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, RICE என்று கூட ஒரு இதில் நம்ம சொல்கிறோம். என்னென்னா ரெஸ்ட்டு இருக்கணும். ரெஸ்ட்டு, ஐஸ், கம்ப்ரெஷன் அண்டு எலிவேஷன், இவ்வளோ அதுக்கு அவெலிங் ஸ்ட்ரெயின். இது இந்த ஸ்ட்ரெயின் ஆகிறத காலில் வராதபடி காத்துக்கொள்ளணும். அதில் நீங்கள் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸில் முக்கியோ அல்ல ஜில் தண்ணி வச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் அல்ல கோல்டு வாட்டர், ரெண்டு மாற்றி வச்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாட்டு முறைகளிலும் நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கொண்டோம் என்றால் அதுலேயும் வலி வராமல் தடுக்கலாம். அதில் வந்த வலியை தாங்கிக் கொள்ளுகிறதுக்கு ஒரு ரெமிடியல் என்னென்னா, மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் பாலில் கலந்து ராத்திரியில் குடிக்கலாம். இஞ்சி தேனில் கலந்து சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெல்லம் அண்டு பெப்பர் இது மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிடுங்க, அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கும். மூட்டு வலிக்கு அது ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் வெந்தயம், ஃபினோக்ரிக்னு சொல்கிறோம். அந்த வெந்தய சீடை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை வடிகட்டி குடிங்க. இல்லைனா காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை கொதிக்க வச்சு எல்லோஷா கலர் மாதிரி அதையும் நீங்கள் குடிக்கலாம், அது உங்களுக்கு நல்லது. பயறு வகைகளை சாப்பிடுங்கள். சுண்டல், அதை செனான்றோம்ல, அதை நீங்கள் நல்லா வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பட்டர் மில்க்கு குடிங்க, தட்ஸ் பெஸ்ட்டு. காப்பி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். சிறுதானியங்களே சாப்பிடுங்க. பாக்கி உள்ள காய்கறிகள், கீரைகளை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. சரி, இது சாப்பாட்டு விஷயத்தை சொல்லிட்டேன். நம்ம ரெமிடியலாக கையில் நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிட்டேன். இப்போ அக்குப்ரெஷரில் என்னென்ன இது செய்யலான்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ST35ன்றது இப்போ காட்டுறதெல்லாம் மூட்டில் தான் காட்டுறேன். அந்த மூட்டினுடைய ஃபோட்டோவை, இமேஜை உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு காட்டுகிறேன். அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி LI4 இந்த இடத்துல இந்த இருக்குல்ல, இந்த மவுண்ட், இங்கேயும் நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துல LI11 இங்கே ஒரு மவுண்ட் ஆகும், இந்த மவுண்டில் இங்கே நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இது பொதுவாகவே பெயின் உங்களுக்கு ரொம்ப அருமையான ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புஃபர்ட்ஸில். அதுக்கப்புறம் காதில் இங்கே அமுத்துறதுன்னு சொல்கிறது இல்லாமல் மேலே இந்த வளைவுக்கு பின்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துல இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வலி நிற்கும். அடுத்தது இந்த ஏரியா நான் உங்களுக்கு முதல்ல ஹிப்பில் காட்டியிருக்கிறேன். இந்த ஏரியாவில் இந்த கட்டு இருக்கு இல்லையா, திஸ் திங்ஸ், இந்த கட்டில் இந்த சைடில் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வலி இருக்கும். இதுவும் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போ இத்தனை ப்ரெஷரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த உங்கள் நீ வேதனை மாறும். ஆனால் கவனமாக செய்யுங்கள். நீங்கள் இதை உபயோகப்படுத்தாமல் கை விரல்களினாலே ப்ரெஷர் கொடுங்க. ரெண்டாவது, இதுக்கு ஒரு ஆயில் இருக்குது. யாருக்கு தேவை என்று சொன்னால் அந்த ஆயிலை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த ஆயிலை தடவிட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதுவும் அன்றி இதுவும் ரிலீவ் ஆகிடும், 100க்கு 100% ஆகிடும். அப்படி ஆகாவிடிலும் கூட என்னிடத்தில் ஆயுர்வேதிக் மெடிசனும் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அதையும் வாங்கி பிரயோஜனப்படுங்கள். உங்களுக்கு வலி இல்லாத வாழ்க்கை, அதுவும் மூட்டு வலி வயசான நேரங்களிலே வராமல் இருப்பது
ரொம்ப நல்லது. வந்த பிறகு அதை உடனே சரி செய்வது ரொம்ப நல்லது. நாட்கள் கடக்க கடக்க நம்ம எலும்புகளில் இன்னும் அநேக வியாதிகளை கொண்டு வந்து விடும். நானும் அநேக வயதானவர்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். கூடிப்போனால் 2 அல்ல 3 நாட்களிலே அவர்கள் எழுந்து நடந்து விடுவார்கள். நார்மலாகவே உட்கார்ந்து எழுந்திருப்பார்கள். நான் இந்த வீடியோக்கு முன்னாடி அநேக வயதான 68 வயதானவர்களுடைய ஃபிட்னஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் எதையும் கவலைப்படாமல் நாங்கள் இது கொடுக்குற இந்த அக்குப்ரெஷரை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க. சாப்பாட்டு முறையை மாற்றுங்க. உங்களுடைய மூட்டு வலி இருக்கிறதும் போகும், இனி வராமல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கலாம். நன்றி, வணக்கம்.